அந்தஸ்துன்றது பணத்தால வர்றதில்ல. பாரம்பரியத்தால வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சுந்தரவள்ளி நம்ம சூர்யா கிட்ட. ஸோ சூர்யாவுக்கும் சுந்தரவள்ளிக்கும் ஒரு பெரிய பிக் ஃபைட்டே போயிட்டுருக்கும் சாப்பிடுற இடத்துல. நந்தினி நமக்கு சரியா உட்காந்து சாப்பிடுறாளே, ஒரு வேலைக்கார பொண்ணு நாம எப்படி உட்காந்து சாப்பிடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க. ஸோ அவங்க நினைக்கிறது அவங்க மனசுக்கு புரிஞ்சா போதும். ஏன்னா ஏழையா இருந்தாலும் சரி, அவங்க வீட்டு அவங்க மருமகன் பார்த்தீங்கன்னா அவங்க ஏத்துக்கணும் என்ன இருந்தாலும். ஸோ நீ என்ன தொட்டு தாலி கட்டினவளா? ஏதோ உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்காதனால இவ்வளோ நீ தாலி கட்டிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. சுந்தரவள்ளி தேவையில்லாதெல்லாம் பேசி நீ ஏன் வாங்கி கட்டிக்காத உட்காந்து சாப்பிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இது எதையுமே பொருட்படுத்தாமல் பார்த்தீங்கன்னா சுந்தரவள்ளிக்கு நம்ம சூர்யா சாருக்கு பயங்கரமாக ஃபைட் போயிட்டே இருக்கும். நந்தினி அவங்க எப்படி போனால் என்ன நீ எனக்கு ஊட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டின உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சுந்தரவள்ளி நீ எதுக்காக அங்கே போய் சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போய் பேசும்போது நீங்களும் அவங்களுக்கு தானே சப்போர்ட்டாக பேசுறீங்க, நீங்கள் ஒருத்தர் கூட எனக்கு சப்போர்ட்டாக இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போக நம்ம நந்தினி எப்படியோச்சும் வந்து சூர்யாவும் சேர்ந்து வாழ நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிஞ்சிருங்க. ஸோ அர்ச்சனா போயிட்டு டைரெக்டாக சுந்தரவள்ளி கீழே அழுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்களா சூர்யாவுக்கு என் மேலே பாசமே கிடையாது, என் மேலே வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுறான், என் பேரை கண்டாவே அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. உனக்கு தான் தெரியும் இல்லம்மா இதெல்லாம் சரியாக போயிடும் அர்ச்சனா, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது, கண்டிப்பாக வந்து இந்த வீட்டுக்கு நீ தான் மருமகளாக வரப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய் கூசாமல் சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு அவள் நல்லவளாகவே இருந்தாலும் பரவாயில்ல, அவள் ஏழையாக இருக்கா, நம்ம அந்தஸ்துக்கு சரிப்பட்டு வர மாட்டா அப்படின்ற ஒரே காரணத்தினால அப்படி நல்லவளாகவே இருந்தாலும் எனக்கு வேணான்னு சொல்கிறாங்க நம்ம நந்தினியை இந்த சுந்தரவள்ளி. அது மட்டும் இல்லாமல் சுந்தரவள்ளி நிறைய பூஸ்ட் கொடுக்குறாங்க நம்ம அர்ச்சனாவுக்கு. கண்டிப்பாக வந்து என் கால் தூசுக்கு வர மாட்டா, நான் நினச்சா ஒரே நாளில் தூக்கி போட முடியும், ஆனால் அது நம்மளுக்கே வந்து பேக் ஃபயர் ஆயிரும். கூடிய சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு அவளை நான் துரத்திடுவேன், உன்னை மருமகளை கொண்டு வந்துடும், நீ தைரியமாக போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஆன்ட்டி நீங்கள் சொல்லிட்டீங்களே கன்ஃபார்ம் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறாங்க. இதில் என்னம்மா மாற்றம், அவளாக போயிடுவான்னு நினச்சேன் போமான்றான், நாமளாக அடித்து துரத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அப்படியே அந்த டாப்பிக்கை முடிச்சிடுறாங்க. ஸோ அர்ச்சனாவுக்கு இப்போ பயங்கரமாக சந்தோஷமாயிடுதுங்க. எப்படியோ ஒன்று நம்ம இந்த வீட்லேயே வந்து சுந்தரவள்ளி நமக்கு சப்போர்ட்டாக இருக்கா, ஆனால் நம்ம பேசின பேச்செல்லாம் மறந்துட்டு நமக்கு சப்போர்ட்டா இருக்காளே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இந்த வீட்லயே வந்து யாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் பார்த்தீங்கன்னா மாதவி தாங்க. ஸோ டம் அடிக்கிறது கண்டிப்பாக வந்து இந்த நந்தினியா தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாதவியும் அவங்க வீட்டுக்காரன் பார்த்துட்டே இருப்பாங்க. பட் சூர்யாவுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம நந்தினி. இந்த வீட்டில் யாருமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மாதவி கண்டிப்பாக மாதவி நல்லா இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நானே இவ்வளோ ஓப்பனாக மாதவி பார்த்தீங்கன்னா சூர்யா பிஸ்னஸ்லேயும் முன்னேறக்கூடாது, குடியிலிருந்தும் திருந்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நந்தினி கூடயும் சேர்ந்து வாழக்கூடாது, அதே மாதிரி அர்ச்சனா கூடயும் சேர்ந்து வாழக்கூடாது. நந்தினி கூட சேர்ந்து வாழ்ந்துட்டான்னா அவன் நல்லவன் ஆயிடுவான், அப்புறம் பிஸ்னஸில் முன்னேறிடுவான், அப்புறம் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நந்தினியை விட அர்ச்சனா வந்துட்டாள்னா அவள் பணக்காரி, நம்மளை இந்த வீட்டில் வைக்க மாட்டா, அப்புறம் நம்மளுடைய ஆட்டம் கம்மியாயிடும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதவிக்கே பேக் ஃபயராக ஒரு நாளைக்கு வந்து நடக்க போகுது. கண்டிப்பாக இந்த வீட்டிலேருந்து மாதவி போதான் போகிறாங்க. இப்போது இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து டைனிங் டேபிள் இருந்து எழுந்து வந்தாலையும் கண்டிப்பாக வந்து 2 பேருமே வந்து சாப்பிட்டுட்டே தான் இருக்க போகிறாங்க. அதுதான் நம்ம சூர்யாவும் நந்தினியும். நந்தினி உண்மையிலே சொல்கிறேங்க, என்னதான் சூர்யா சார் அவ்வளோ பேசினாலையும் அவர் கையை கிழிச்சுக்கிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க அவங்க மேலே இருக்கிற பாசத்தில். அதே மாதிரி தாங்க நம்ம சூர்யா சாரும் நான் என்னதான் போதையில் சொல்லியிருந்தாலையும் நான் சொன்ன உடனே நீ போயிடலாமா பேக் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே நிறைய பாசமே இருக்குது, அதனால தான் கையவும் உடச்சிக்கிறாரு நந்தினி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே லவ் வச்சுருக்காங்க, ஆனால் ஏன் பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்கன்னு மட்டும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க, ரேணுகா தான். ஏன் சொல்கிறேன் ரேணுகான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நந்தினி எங்கே போகிறா, என்ன பிஸ்னஸ் பண்ணுறா, யாரை பார்க்க போகிறா, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, சூர்யா அவங்கள ஒன்று சேர்றாங்களா, வீடியோ கால் பண்ணு, எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ரேணுகா அர்ச்சனாவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அர்ச்சனா ஒரு பிளானை போடுறாங்க, அதை அர்ச்சனாவே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க ஆளை வச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ரேணுகா தான். ரேணுகாவை மட்டும் ஒரு நாளைக்கு நம்ம அர்ச்சனா அந்த நம்ம நந்தினி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா செவில் அடித்து கேட்க போகிறாங்க, உனக்கெல்லாம் வெக்கமான ஏதாவது சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? அதாவது இப்போது நம்ம சூர்யா சார் அர்ச்சனாவை பார்த்து கேட்டாங்க இல்லையா, உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரணை எதுவுமே கிடையாதா, தூக்கு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்க போகிறாங்க நம்ம நந்தினி ரேணுகாவை. ஏன்னா இந்த வீட்டிலே வந்து சாப்பிட்டுட்டு இந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணுறதுக்கு எப்படி தான் மனசு வருதுன்னு தெரியல அர்ச்சனாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணுறியடி, உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா, ஏதோ அனாதையாக ரோட்டில் இருந்தேன்னு சொல்லிட்டு நான் ஹெல்ப் பண்ண என்னுடைய நிலைமை உனக்கு வந்துருக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேணால் சொல்லுங்கள், சுந்தரவள்ளி எவ்வளோ வேணால் திட்டுட்டோம், ஆனால் நந்தினி சொந்த காலில் நிற்கணும்னு எவ்வளவோ போராடினாங்க, அதுலேயும் மண்ணள்ளி போட்டுட்டா இந்த அர்ச்சனா வந்து. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஃபுட் பாய்சன் ஆனாலையும் ஆனால் யாருக்குமே உயிருக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்லிட்டாங்க ஃபுட் பாய்சன் அந்த ஆஃபீஸருங்களை வந்து. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் வந்து
அடிச்சு துரத்த போறேன் அந்த நந்தினிய. நீ எப்படியாச்சும் வந்து அந்த அந்த வீட்ல என்ன நடக்குது? இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேணுகாக்கு கால் பண்றாங்க. என்னம்மா சொல்றீங்க? இந்த டைனிங் டேபிள்ல உட்காந்து தான் நந்தினி சாப்பிடணும்னு சொல்லிட்டு சூர்யா சார் ரொம்ப அலப்பற பண்ணிட்டாரு. அதே மாரி அத ஏத்துக்கவே முடியாம சுந்தரவல்லி அம்மாவும், அவங்க பொண்ணுங்கலாம் எழுந்து போயிட்டாங்க. ஸோ இந்த மாரி தான் போயிட்டுருக்கு. ஓ! அவ்ளோ பண்றானா இப்போ? அவளுக்காக கைய கிழிச்சுக்கிறானே! அதுதான் என்னால தாங்கவே முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா மறுபடியும் ரேணுகா கையில புலம்பிட்டே இருக்காங்க. பட் அர்ச்சனா மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினிய கடத்துறதுக்காக ஒரு பிளான் பண்றாங்க. நந்தினிய எப்படியாச்சும் கடத்தி இந்த டைம் முடிச்சே முடிச்சிரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுடிங்க கையில பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ரேணுகா, "என்னம்மா சொல்றீங்க? பெரிய பிரச்சனை ஆயிற போது. இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. வேணா அவள கடத்தி வச்சுக்கங்க. அதுக்கப்புறமா ஏதாச்சும் பண்ணலாம்னு யோசிங்க" அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேலயும் அந்த சுந்தரவள்ளியெல்லாம் நம்பிட்டு இந்த வீட்ல நம்மளால இருக்க முடியாது. நான் சீக்கிரமாவே நந்தினி இடத்துக்கு வந்து உனக்கு முதலாளியா வாழப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேணுகா சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இதுல எந்தவித பிரச்சனையும் வராம இருந்தா சரிதாம்மா. ஆனா எனக்கு என்னவோ பயமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேணுகா சொல்லுவாங்க. ரேணுகா இத்தன நாளா பண்ணது ஆட்டமே வேற. ஆனா சூர்யாவுக்காக நான் இப்ப பண்ண போற ஆட்டமே வேற அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் சொல்லுங்க. இந்த வீட்ல 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நெனைக்கிறது யாரு? ஒண்ணு கல்யாண அண்ணன். அதாவது நம்ம நந்தினியும், சூர்யா வந்தாங்க. ஒண்ணு கல்யாண அண்ணன். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சலம் சார். ஏன்னா, அருணாச்சல சாரும், கல்யாண அண்ணனும் பார்த்தீங்கன்னா, கள்ளங்கபடம் இல்லாத மனசுங்க. 2 பேரும் என்னதான் ஏழையா இருந்தாலும், அவ நல்ல பொண்ணு. அவ குணத்துல கண்டிப்பா வந்து சூர்யாவ நல்லா பார்த்துப்பா. அது மட்டும் இல்லாம, குடியிலிருந்து சூர்யா திருந்தணும்னு நெனைக்கிற ஒரே ஆள் அந்த குடும்பத்திலே வந்து நம்ம நந்தினி தான். ஏன்னா மாதவி இருக்காங்க, சுரேகா இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அண்ணன், தங்கச்சிங்க தான். ஆனா, யாருமே வந்து அவங்க திருந்தணும்னு நெனைக்கவே கிடையாது. இன்க்ளூடிங் ஏன் நம்ம சுந்தரவள்ளியே நெனைக்க கிடையாதுங்க. இப்போ நம்ம அருணாச்சல ஐயா ஒரு வார்த்தை கேட்குறாரு நம்ம சுந்தரவள்ளிய பார்த்து, "சுந்தரவள்ளி, நீ இவ்ளோ பண்ற, வசதி இல்லன்னு வந்து நந்தினிய இவ்ளோ கேவலமா பேசுற. நீ ஒரு செகண்ட் நெனச்சு பாரேன், இந்த பிரச்சனைக்கெல்லாம் யாரு காரணம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, சூர்யா ஒரு பொண்ண லவ் பண்ணா, அவங்க குடும்பத்தையே அழிச்ச, அந்த பொண்ணையும் அழிச்ச. சூர்யா அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷமா குடிபோதையில இருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட்டு காரணம் அந்த பொண்ணுங்க குடும்பத்த அழிச்சது. 2வது காரணம் சூர்யா குடிக்கிறதுக்கு காரணமா இருந்தது. 3வது காரணம் அர்ச்சனாவ புடிக்கலன்னு சொல்லியும் அவன கல்யாணம் பண்ணி வச்சது. 4வது காரணம் இந்த பொண்ணு கழுத்துல நம்ம பையன் தாலி கட்டினது. அந்த பொண்ணு தான் நம்ம கிட்ட சண்டை போடணும். அதாவது நந்தினி தாம்மா நம்ம கிட்ட நியாயமா சண்டை போடணும். ஆனா நாம என்னவோ அவள ஒரு தீவிரவாதி மாரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். அது ரொம்பவும் தவறு. தயவு செஞ்சு நம்ம தப்ப உணர்ந்துங்களோ இல்லையோ, அவள நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மட்டும் கொஞ்சம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம இருங்க. அவள அடிச்சு தொரத்தி காமிக்கிறேன் இந்த வீட்ட விட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நீ வேணா பாரு, மறுபடியும் நீ நந்தினி மேல வந்து அடிச்சு தொரத்துற அப்படின்னு பண்ணீன்னா, சூர்யா இப்ப இருக்கிறத விட ரொம்ப ஆக்ரோஷமா மாறிடுவான். ஏற்கனவே ஒரு குடும்பத்தையே அழிச்சுட்ட. தயவு செஞ்சு சொல்றத கேளு. இதுக்கப்புறமும் எந்த விபரீத முடிவும் எடுக்காதன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அர்ச்சனாவுக்கும் டபுள் மடங்கு கோவம் இருக்கு. இப்போ நம்ம சுந்தரவல்லி அம்மாவுக்கும் டபுள் மடங்கு கோவம் இருக்கு. எப்படியாச்சும் வந்து இவள விடவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கண கட்டின்னு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அருணாச்சலம் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா கிட்டயும், நந்தினி கிட்டயும் வந்து, இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னா நீ ஒரு குழந்தைய பெத்து குடுத்தா தான் நந்தினி இது எல்லாமே சரியாகும்னு சொல்றாங்க. ஏன்னா, வாய்க்கு வந்தபடி பேசுற வாயே நாளைக்கு பேரன் பேத்தி வந்துச்சுன்னா கொஞ்சர வாயா கூட மாறலாம். தயவு செஞ்சு ஒரு பேரனோ, பேத்தியோ கொஞ்சம் சேர்த்து குடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ நம்ம நந்தினி யோசிக்கிறாங்க, ஏன் இந்த மாரி வந்து மாறிட்டாங்க இந்த அர்ச்சனா மேடம்? நம்ம நம்ம சூர்யா சார் சொன்ன மாரி எல்லாமே கரெக்ட்டு தான் போல இருக்கு. அர்ச்சனா மேடம் எப்பலாம் நம்மள பார்க்கறதுக்கு வராங்களோ, அப்பலாம் ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுது. நம்ம 2 பேரும் ரெசார்ட்ல தங்கனோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா என்ன யாரோ கடத்திட்டாங்க. அதே மாரி நான் இப்போ ஃபுட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சமைக்கிற இடத்துக்கு அவங்கள தவிர வேற யாருமே வர கிடையாது. ஆனா பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துடுச்சு. ஸோ இவங்க எப்பலாம் நம்ம பார்க்குறாங்களோ, அதே மாரி சூர்யா சார் சொன்னது உண்மதான் போல இருக்கு. ஒரு பிரச்சனை நமக்காக உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. நந்தினி நான் தான் சொல்றேனே, அவளாம் ஒரு பொண்ணே கிடையாது. அவளுக்கு நல்ல மனசே கிடையாது. நான் அவளெல்லாம் எவ்வளவோ திட்டிட்டேன். இந்நேரம் இன்னொரு பொண்ணா இருந்திருந்தா எப்பயோ தூக்கு போட்டிருப்பாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், அவள மட்டும் நம்பவே நம்பாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. ஸோ நந்தினி இதுக்கு மேல அவங்கள நம்பக்கூடாதுன்னு முடிவெடுத்துடுறாங்க. ஆனா, அருணாச்சல ஐயா சொன்னது பார்த்தீங்கன்னா, நந்தினி மனசுல ஓடிட்டே இருக்கு. ஒரு பேரனோ, ஒரு பேத்தியோ நீங்க தான் பெத்துக் குடுக்கணும். அப்பதான் சுந்தரவள்ளியோட ஆட்டமும் சரி, இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சரி சைலண்ட் ஆகுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனா நந்தினிக்கு இதுல சுத்தமா இஷ்டமே கிடையாதுங்க. ஏன்னா, சூர்யா சார குடியிலிருந்து திருத்தி குடுத்துட்டா போதும், நான் இந்த வீட்ட விட்டே போயிடுவேன்னு ஸ்டார்ட்டிங்ல நெனச்ச நந்தினி, இப்ப சூர்யாக்காக கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க. சூர்யா கைய வெட்டிக்கிட்டா, நமக்காக தான் வந்து அவர் கைய வெட்டிக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட வந்து நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு லவ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. பட் இன்னும் கொஞ்ச நாள் போக போக பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 2
2 பேருமே வந்து சேர்ந்து வாழ்ந்துருவாங்க. அப்படி சேர்ந்து வாழுவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சேர்ந்து வாழுவாங்களா, மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. அண்ட் இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய். அண்ட் நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அடுத்த காலையில 10 மணிக்கு வந்து சேரும். மறக்காம பார்த்துக்கங்க.